புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுவை மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள் என்றும், அப்படிப்பட்ட புதுவையில் பாசிச பாஜக சக்திகளின் ஊடுருவல் அதிகமாகிவிட்டதாகவும், மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாக புதுவையை பாஜக மாற்றி வருகிறது என்றும் குற்றம் சாட்டிய அவர், பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர், இளம் தலைமுறை எதிர்காலத்தை கெடுக்கும் திட்டங்களை ஒவ்வொன்றாக புதுவையில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். மேலும் பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என கூறிய உதயநிதி, புதுவை மண் சுயமரியாதை மண் என்பதை இந்த முறை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும், மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கூட்டணியாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், இரட்டை இன்ஜின் ஆட்சி என மோடி கூறுகிறார், டபுள் இன்ஜின் ஆட்சியால் புதுவைக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்துள்ளதா, உரிமைகள் கிடைத்துள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர், திராவிட இன்ஜின் என்ற சிங்கிள் இன்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்றும் உதயநிதி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வதாகவும், புதுவை மக்கள் மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா, 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை என்று அவர் கூறினார்.